வாவ், இது மாருதி சுசுகில இப்படி ஒரு காரா? எந்த காரை பத்தி தானே பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? நம்ம மாருதி சுசுகி நெக்ஸாவோட கிராண்ட் விட்டாரா பத்தி தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த காரை பத்தி என் கூட சேர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூக்காக நமக்கு காரை கொடுத்து உதவின பில்லியன்ஸ் அண்ட் நெக்ஸாவுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். சப்போஸ் நீங்கள் ஏதாவது மாருதி சுசுகியோட நெக்ஸா கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கப்ப பெஸ்ட் ப்ரைஸிங்கில் நல்ல ஆஃபர்ஸோட இவங்க பண்ணி தராங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்க்ரீன்லையுமே கொடுத்துருக்கேன். லொக்கேஷன் பொறுத்தளவுக்கு விழுப்புரம் திருச்சி மெயின் ரோட்டில் ஆப்போசிட் ஈசார் பெட்ரோல் பங்க் எதிர்க்க தான் இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரிவ்யூவோட பார்த்தா நம்ம வாக் அரௌண்டில் தான் ஆரம்பிப்போம். வாக் அரௌண்ட் வைஸ் பொறுத்தளவுக்கு தான் உங்களுக்கு வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வைஸ் பொறுத்தளவுக்கு நெக்ஸால உங்களுக்கு யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி அந்த ஒரு நல்ல டிசைன்டான ஒரு கில் கொடுக்குறாங்க. அது கூட உங்களுக்கு அந்த ஒரு குரோம் எலமெண்ட்ஸ் இந்த இடத்துல தெரியுதுங்களா? இது ஃபுல்லாக உங்களுக்கு குரோம் எலமெண்ட்ஸ் லுக்ஸ் வைஸ் பார்க்குறது நல்லா இருக்குது. அது இல்லாமல் சுசுக்கிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய எஸ் வர ஒரு வெஹிக்கிள் நம்ம கிராண்ட் விட்டா தான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஹெட்லைட்டுன்னு நினைப்பீங்க, பட் ஆனால் இது ஹெட்லைட் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் டிஆர்எல். அதுவும் நெக்ஸாவோட அந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்டு அந்த நெக்ஸாக்குனே உரித்தான அந்த ஒரு டிஆர்எல் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் அப்போ எங்கே தான்ப்பா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்களா சின்னதாக, இதுதான் உங்களுக்கு ஹெட்லைட்டு. இன்னும் ஹெட்லைட்டு சின்னதாக இருக்குது, பிரைட்னஸ் இருக்குமா அப்படிலாம் நீங்கள் எதுவும் நினைக்க தேவையில்ல. லைட்டு பார்க்க தான் சிறுசு, பட்னா பிரைட்னஸ் ரொம்ப பெருசுன்ற மாதிரி. இது வந்து உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டட் லேம்ப்ஸ்ன்றதுனால நைட் வியூன்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். லைட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஆர்எல் ப்ளஸ் லைட் நல்லா இருக்குது. அதுக்கடுத்து யூஸ்வலாக உங்களுக்கு எஸ்யூ ஸ்டாண்ட்ஸில் வர மாதிரி மற்ற எல்லா விஷயங்களும் ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு மேசிவ் லுக்கோட வருது. அதுக்கடுத்து நம்ம இப்போ சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம். அதுக்கடுத்து இதுதான் நம்மளுக்கு வண்டியோட சைட் ப்ரொஃபைல். வண்டியோட சைட் ப்ரொஃபைல் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு வீல்ஸ் நல்லா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸு, 17 இன்ச்சஸ்க்கான வீலுக்கு நல்ல ஒரு பெரிய வீல். அதனால் கொஞ்சம் அந்த ஒரு ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி அது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வெஹிக்கிளுக்கு கொஞ்சம் ஈஸியாக சொல்லப்போனால் இது எஸ்சிவின்றதுனால அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நேச்சுரலாகவே நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த இடத்துல அந்த ஒரு 360 டிகிரிக்கான கேமரா அந்த விஷயங்கள்லாம் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து மேலே வந்து அந்த ஒரு ரூஃப் ட்ரைன் சின்னதாக இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க, அது ஓகே தான். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபுட்போர்ட் இருக்கும், பட் ஆனால் இது ஆக்சசரி, பட் இருந்தாலும் வேணும்னா நீங்கள் போடலாம். பின்னாடியும் சேம் அதே ஒரு வீல்ஸ் தான். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு வண்டியோட ஃபியூல் ஃபில்லிங்கான கேப் வருது. அது இல்லாமல் உங்களுக்கு மிரர்ஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு எஸ்யூவில் வர மாதிரி இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று இருக்குது. ஓகே தான். அதுக்கடுத்து இப்போ வந்து நம்ம இந்த வண்டியோட ரியர் செக்ஷனில் இருக்கும். ரியர் செக்ஷன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த வண்டியில் வந்து ஒரு நல்ல விஷயம் பார்க்குறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட அந்த ஒரு ரியர் லைட்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எண்டில் ஸ்டார்ட் ஆகி இந்த எண்டு வரைக்கும் வரும். பட் ஆனால் இந்த சுசுகியோட பேட்ச் வந்து இங்கே கொஞ்சம் கட் ஆஃப் பண்ணும். பட் ஆனால் இது பார்க்கறதுக்கு ரியலி லுக் வைஸ் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரியல் லைட்டாகவே இருக்குது. உங்களுக்கு லைட்ஸுமே தெரியும், உங்களுக்கு அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் அந்த ஒரு நெக்ஸாவோட அந்த ஒரு சிக்னேச்சர் ஸ்டைலிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பூட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா? சரி, ஓகே இருங்க. பட்டன் தான் இருக்கும், அன்லாக் இல்லை அவ்வளோக்குதுங்க. கொஞ்சம் அன்லாக் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹெவியாக இருக்குது வண்டி சொல்லப்போனால். பூட் ஓப்பன் பண்ணியாச்சு. உங்களுக்கு பூட் பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ். சொல்லப்போனால் 500+ நினைக்கிறேன். ஆமாம், 500+ உங்களுக்கு பூட் ஸ்பேஸு. கீழே வந்து உங்களுக்கு ஸ்பேர் வீல் வருது. ஸ்பேருமே சேம் உங்களுக்கு அதே ஒரு 17 இன்ச்சஸ்க்கான வீல் தான். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லைட் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல அந்த ஒரு பேட்டரிக்கான அந்த ஒரு அடிஷ்னல்ஸ் கொடுக்குறாங்க இந்த வண்டியில். இப்போ இந்த வண்டியோட ஒரு பூட் ஸ்பேஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேசியஸாக இருக்குன்னு தெரியும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு போர்டு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதை நம்ம இப்போ டிட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். அதை டிட்டாச் பண்ணி வச்ச பிறகு 2 பேர் இந்த இடத்துல கூட இன்னும் ஒரு ஆள் உட்காரலாம். அந்த அளவுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அப்படின்றப்ப சப்போஸ் ஏதாவது ட்ராவல் அது மாதிரி போகிறீங்க போகலாம். இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பூட் ஸ்பேஸுன்றது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நினைக்கிறது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சீட்டுக்கான அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இது தூக்கிட்டு இப்படி மடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் இருக்கும். இது நீங்கள் மடிச்சுட்டீங்கப்போ ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன ஒரு பெட்டை நீங்கள் போட்டு தூங்கலான்ற அளவுக்கான ஒரு பெரிய ஒரு இருங்க, நான் தூங்கியே காமிக்கிறேன்னு பார்த்துங்க, தூங்கவே முடியும் அந்த அளவுக்கான ஒரு பெரிய சீட்டிங் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் போகிறீங்கன்றப்போ இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். பூட் ஸ்பேஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கேன். இந்த 2 சீட்டுமே உங்களுக்கு ஃபோல்டபுள்ன்றதுனால உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. சரி, ஓகே. இப்போ கிராண்ட் விட்டாவோட ஆல்ஃபா மாடலோட இன்டீரியர் எப்படி இருக்குன்றது உள்ளே போயிட்டு பார்ப்போம். சரி, ஓகே. டிரைவர் கேபினை ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்தோடனே உங்களுக்கு சைலண்ட் ஆகிட்டு இருக்கிறது தெரியும். உங்களுக்கு இன்டீரியர் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேரிங் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. சேம் நம்ம பலினோட பார்த்த மாதிரி தான்
பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி நல்ல ஒரு ஃபீச்சர் ரிச்சான ஸ்டேரிங்குமே கூட. ஆமாம், இந்த இடத்துல உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுதுங்களா, அதுக்கான ஒரு சில கண்ட்ரோல்ஸ். அதுக்கடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு மியூசிக்ஸ்க்கான அந்த ஒரு சில கண்ட்ரோல்ஸ் கொடுத்துறாங்க. அதுக்கடுத்து இந்த கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள். அதுக்கடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு இது வந்து பவர் ஸ்டார்ட் வெஹிக்கிள். அதான் உங்களுக்கு ஸ்விட்ச் டைப்பில் தான் வரும். இதை நீங்கள் டேப் பண்ணி வெஹிக்கிள் ஆன் பண்ணி ஓட்டலாம். அது இல்லாமல் இன்னொரு வயசு பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் அண்ட் நல்ல ஒரு ஒரு கிளாஸியான ஒரு இன்டீரியர்னே சொல்லலாம். இந்த சைட்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் ஃபினிஷ். இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அந்த ஒரு ப்ரௌன் கலர் லெதர் ஃபினிஷ் அப்படியே இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி அப்படியே இந்த இடம் வரைக்கும் வருது. இங்க வரைக்கும் போயிட்டு அப்படியே இந்த இடம் ஃபுல்லா. அதுக்கு மேல இந்த ஒரு லைட்டரா அந்த ஒரு அலுமினியம் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரியலி சூப்பரா இருக்கு. இன்டீரியர் நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு டச்ல இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. அதுக்கடுத்து இந்த இடத்துல நம்மளுக்கு யூஸ்வலா நெக்ஸல் ஆர் மாதிரி நல்ல ஒரு ஃபீச்சரோடான ஒரு இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், அதுக்கடுத்து கீழே அந்த சார்ஜிங். இது வந்து வித்தவுட் ஒயர்லெஸ். இதுலேயே உங்களுக்கு ஒயர்லெஸ் மாடலும் இருக்கு. சப்போஸ் நீங்கள் ஒயர்லெஸ் மாடல் போறீங்கப்போ அதில் உங்களுக்கு ஒயர்லெஸ்மே கூட கிடைக்கும். அதுக்கடுத்து ஸ்டேரிங்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம், அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல் அது மாதிரி விஷயங்கள். அதுக்கடுத்து இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டமும் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்துன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு அப்படியே கட் பண்ணி இப்போ நம்ம இந்த வண்டியோட அந்த ஒரு ரியர் சீட் செக்ஷனில் இருக்கும், அதான் அந்த பேசஞ்சர் சீட்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர் நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காரக்கூடிய ரேஞ்சில் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சீட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு ப்ரீமியமான ஒரு டிசைனை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ரியர் செக்ஷன்லையும் எல்லா இடத்துலையும் நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இப்போ சீட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம முன்னே சொல்லியிருந்தேன் நல்ல ஸ்பேசியஸான சீட்டுன்றதை. இப்போ அதை நம்ம எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து சைடில் உட்காந்துருக்கேன், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. லெக் ரூமும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹெட் ரூமும் உங்களுக்கு தெரியும் நல்ல ஸ்பேஸியாக தான் இருக்கும். இதுக்கே நான் வந்து அரௌண்ட் நான் ஒரு 6 ஃபீட் கிட்ட வரைக்கும் வருவேன்னு வச்சுங்களேன். 6 ஃபீட் இருக்கிற எனக்கு அரௌண்ட் எனக்கு ஃபுட் அதை ஃப்ரண்ட்லாம் மேலே தலை அடிக்கிற மாதிரி இல்லை, காலம் நல்லா ஈஸியாகவே வைக்க முடியுது. அப்படின்றப்ப பின்னாடி கேபின் கம்ஃபர்ட்ன்றது ரொம்ப கொடுத்துருக்காங்க, நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த சீட்டும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து யூஸ்வலாக வர மாதிரி சீட் பெல்ட்ஸ் வந்துருக்கு. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸுமே கொடுக்குறாங்க. நம்மளுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி. சப்போஸ் லாங் ட்ரைவ்லாம் போகிறோம், பக்கத்துலேயே நம்ம ஜூஸ் இல்லை வாட்டர் ஏதாவது வச்சு கேரி பண்ணுறப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு கப் ஹோல்டரும் வருது. அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். இந்த வண்டியோட அந்த ஒரு ரியர் செக்ஷன் வந்து நம்ம பேசஞ்சர் வியூவில் வந்து பார்ப்போம். பேசஞ்சர் வியூவில் வந்து பார்க்குறீங்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த சீட்டுக்கு பின்னாடியே உங்களுக்கு ஒரு சில கவர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெரியும். சப்போஸ் ட்ராவல் டைமில் ஏதாவது பொருள் வைக்கிறதுக்கு உங்களுக்கு நிச்சயமாக யூஸ் ஆகும். அதுக்கடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு ஹேண்டில் பார்ஸ் இதுலேயுமே சேம் அந்த லெதர் ஃபினிஷிங்கை கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ அது யூஸ்வலாக எல்லா கார்ஸ்லையுமே போகிறது. இந்த இடத்துலையும் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில்ஸ், சின்ன சின்ன ஸ்டப்ஸே தான் நீங்கள் ஈஸியாகவே இந்த இடத்துல வச்சு கேரி பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ரியர் ஏசி வெண்ட் தெரியும். ஆமாங்க, இந்த வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு பேசஞ்சர்ஸுக்கும் ரியர் ஏசி வெண்ட் கொடுத்துறாங்க. இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஏசி நல்லாவே பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் சாக்கெட்டுமே கொடுத்துட்றாங்க. அதுவும் நல்லா இருக்குது. சார்ஜிங் சாக்கெட்லன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா உங்களுக்கு 2 டைப்பான சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் வந்து அது வந்து ஏ டைப்பு, நம்ம நார்மலாக கொஞ்சம் அந்த ஓல்டு டிவைஸ்லாம் யூஸ் பண்ணுற அந்த ஒரு சார்ஜர் டைப்பு. பக்கத்துலேயே நம்மளுக்கு சி டைப்பும் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் மாடல் மொபைல்ஸ் நிறைய விஷயத்தில் உங்களுக்கு சி டைப் சார்ஜர்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு சி டைப் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஓவரலாக பேசஞ்சருக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாத்தையும் இந்த ஒரு கேபின்ன்றது நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ரேஞ்சிலே இருக்குது. ஓகே. அதுக்கடுத்து இந்த வண்டியோட இன்டீரியர்ல இன்னும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த வண்டியோட பேனராமிக் சன்ரூஃப். ஆமாங்க, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பேனராமிக் சன்ரூஃப் வச்ச கார் எதுன்னு பார்த்தோன்னா அது நம்ம மாருதியோட கிராண்ட் விட்டா தான். சரி வாங்க இப்போ இந்த பேனராமிக் சன்ரூஃப் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு க்ளோத் லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த சன்ஷேடு உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக. அதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே நம்மளுக்கு டுவெல் டோன் பேனராமிக் சன்ரூஃப், இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் தனித்தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஓப்பன் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே சேர்த்து இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு தெரியுதுங்களா. இப்போ வாங்க நம்ம மேலே எழுச்சி நின்று பார்ப்போம். காரோட அந்த ஒரு கப்பல் ஆங்கிள், நம்ம அந்த படத்தெல்லாம் கேட்டுருவோம், பங்கு கை தெரியுதா பங்குன்ற மாதிரி ஆடிக்கலாம். அதை மாதிரி நம்ம இப்போ இந்த வெஹிக்கிளோட டாப் ஆங்கிள் இருக்கும். ஏஞ்சி நிற்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லை. நான் அப்படி மடக்கி இருந்திருக்கணும், அது மாதிரி எந்த விஷயம் இல்லை. அப்படி ஈஸியாகவே இருந்து நிற்கிற அளவுக்கான நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உள்ள இன்டீரியரில். சன்ரூஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் கூட ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சன்ரூஃப் ஓகே தான். டாலாக இருக்கிறேன்றப்ப கூட எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஈஸியாகவே இந்த சன்ரூஃபில் ஏஞ்சி நின்று நீங்கள் டாப் ஆங்கிள் பார்க்கலாம். பட் ரூல்ஸ் படி இப்படி நின்று பார்க்கக்கூடாது. இது வந்து இப்படி நின்று பார்க்கறதுக்காக கொடுக்குற விஷயம் கிடையாது, வேற ஒரு விஷயத்துக்காக கொடுக்குறது. பட் நம்ம ஊரில் இந்த விஷயத்த இதை மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இன்னொரு ஆள் கூட நிற்கிற அளவுக்கான நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் சூப்பருங்க. இந்த செக்மெண்ட்லேயே எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு லார்ஜரான நல்ல ஒரு பெரிய சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உள்ளே உட்காந்து காமிக்கிறேன், உட்காரத்துக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது. அடுத்து ஜஸ்ட் நான் எதுவும் கை கால் எதுவும் மடக்கல, அப்படியே இப்படி உட்காடுறேன், அவ்வளோதான். நம்மளுக்கு எந்த வித ஸ்ட்ரகிளுமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு சில கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கார்ஸ்லாம் நம்மளுக்கு சன்ரூஃப் கொடுப்பாங்க. பட் ஆனால் அதில் வந்து நீங்கள் ஏஞ்சி நிற்கிறதுக்கும் உட்காரத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த காரில் அப்படிலாம் கிடையாது.
ஜஸ்ட் அப்படியே எழுந்திருக்கிறீங்க, அப்படியே உட்காந்துருக்கீங்க, அவ்வளோதான் விஷயம். சன்ரூஃப் செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்குது, நல்ல ஸ்பேசியஸாகவும் இருக்குது. ஓகே. எல்லாமே இந்த சன்ரூஃபில் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் எல்லாம் நிறைய நோட் பண்ணுவீங்க. பொதுவாக இந்த சன்ரூஃப் இருக்கிற கார்ஸ்லாம் குழந்தைங்க அதிகமாக இப்படி மேலே ஏஞ்சி நின்று விளையாட ஆசைப்படுவாங்க, இப்படி மேலே ஏஞ்சி நிற்பாங்க. சப்போஸ் இந்த சன்ரூஃப் வந்து க்ளோஸ் ஆகும்போது கை எதாவது பட்டுட்டா எதாவது ஆகுமோ, எதாவது எதுலையா மாட்டிக்குமோன்ற மாதிரி எதாவது பயம் இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு சேஃப்டி ஃபீச்சருமே இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதான் ஆன்டி பஞ்ச். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். இப்போ சன்ரூஃப் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்களேன். இப்போ பாருங்கள், அவர் நடுவில் கை வச்சு ஆட்டோமேட்டிக்காக ரிட்டன் ஆச்சு பாருங்களா. இருங்க, இன்னும் கொஞ்சம் டைமிங் விடுங்க. இப்போ சன்ரூஃப் வந்துகிட்டு இருக்கு, இப்போ நடுவில் கை வைக்கிறாரு, அதை பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டன் ஆகிட்டு அப்படி ஸ்டாப் ஆகிடுது பாருங்கள். இது வந்து ஆன்டி பஞ்சுன்ற ஒரு சூப்பரான ஒரு சேஃப்டி ஃபீச்சர் இந்த சன்ரூஃபில் கொடுத்துருக்காங்க. அதனால் சைல்டு சேஃப்டியுமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓவரால் ப்ரீமியம், சேஃப், அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த இன்டீரியரில் இன்னொரு விஷயம் பார்க்கணுன்னு பார்த்தா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஒரு பேனராமிக் சன்ரூஃப்கான கண்ட்ரோல் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கடுத்து இந்த லைட்ஸ்க்கான கண்ட்ரோலு இந்த இடத்துல இது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதை டேப் பண்ணிங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகும். இது ஒன்றும் இல்லை, நம்ம சன் கிளாஸு இல்லை நீங்கள் சப்போஸ் ஸ்பெக்ஸ் ஏதாவது போடுற மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் கிளாஸை வச்சுட்டு இப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டு ஓட்டிகிட்டு போகலாம். அதுக்கடுத்து இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இது என்னென்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன். அதுக்கடுத்து இந்த ரியர் வியூ மிரர் வந்து ஒரு யூஸ்வலான ரியர் வியூ மிரர் கிடையாது. இது வந்து IRVM ஃபங்க்ஷனோட வரக்கூடிய ஒரு ரியர் வியூ மிரர். அது எப்படின்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன். இப்போ பாருங்கள், புஷ்பராஜ் 1 நிமிஷம் கொஞ்சம் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி முடியுமா? இருங்க, இப்படி வாங்க, இப்படி தெரியுதுங்களா. அந்த ஃப்ளாஷ் ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் வரும். இருங்க, இது வந்து இப்போ அந்த ஃப்ளாஷில் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. பட் நீங்கள் நைட் ட்ரைவ்லாம் போகிறீங்கப்போ உங்களுக்கே சம்டைம்ஸ் ஃபீல் ஆகிருக்கும். பின்னாடி வர வெஹிக்கிள்ஸோட அந்த ஒரு லைட் பிரைட்னஸ்ன்றது வந்து இந்த ரியர் வியூ மிரரில் பட்டு உங்களுடைய கண்ணில் அடிக்கிறதுன்றது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான விஷயமா இருக்கும் நைட் ட்ரைவில் நீங்கள் சப்போஸ் லாங் ட்ரைவ்லாம் போகிறீங்கப்போ. பட் நான் இந்த IRVM மிரர் ஃபங்க்ஷனில் வந்து இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நான் இங்கே விரல வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது டிம் ஆகிட்டு வருது, தெரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு பிளாக் ஷேடு வருது பாருங்கள். பட் ஆனால் அது எனக்கு இங்கே ரியரில் பார்க்கும்போது தெரியுதுங்களா, டிம் ஆகுதுங்களா. சுத்தமாக அந்த ஒரு ஃப்ளாஷ் லைட், அந்த ஃப்ளாஷோட அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு பாருங்கள். இன்னும் டைம் போக போக அது இன்னும் கொஞ்சம் பிளாக் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல் பிளாக் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா. இப்போ அந்த அளவுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷனே தெரில. இது வந்து நைட் ட்ரைவில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கும். இது எப்படி நான் ஆன் பண்ணேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லை, பின்னாடி வந்து சென்சார் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. இருங்க, ஜஸ்ட் 1 மினிட். தெரியுதுங்களா, இதுதான் அந்த அதுக்கான சென்சார் பின்னாடி. அந்த சென்சார் மேலே நான் இப்படி கை வச்ச உடனே என்ன ஆகும், அது வந்து உங்களுக்கு நைட்டுன்றதை டிடெக்ட் ஆகிக்கும். ஆமாம், இப்போ சன்லைட் கட் ஆஃப் ஆனவுடனே இருட்டாயிடுச்சு, அது நைட்டு பழகுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த மிரரை வந்து அது வந்து டார்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் கம்மியாகும். இதுவுமே ஒரு சூப்பரான விஷயம் தான். அதுக்கடுத்து ஃபைனலாக கூட சேர்ந்து நீங்களும் அந்த வெஹிக்கிளை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ஸ்பெக் வைஸ் பொறுத்தலைக்கு அந்த ஒரு வெஹிக்கிள் அந்த ஒரு ரேஞ்சுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்டாகவே இருக்குது. எல்லாமே டிசைன், ஃபீச்சர்ஸ், எல்லா விஷயத்துலையும் அந்த ஒரு வெஹிக்கிள் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா, உங்களுக்கு 10,80,000 ஸ்டார்டிங் ஆகுது. இந்த ஒரு ப்ரைஸிங்க்கு இந்த ஒரு ப்ராடக்ட் இட்ஸ் ஓகே, ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சோம். தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.